பல 100 வருஷமா நீடிச்ச ஒரு கொலமர்மம். ஆனா ஒரே ஒரு கல்வெட்டு, அதுலதான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. ஆதித்த கரிகாலனை கொன்னது யாரு? இந்த ஒரு கேள்வி பல வருஷமா இருக்கு. வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய தேடுவோம். 10ஆம் நூற்றாண்டுல சோழ பேரரசோட பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்படுறாரு. இது ஒரு அரண்மனை சதி, அரியணைக்காக நடந்த கொலைன்னு தான் 1000 வருஷமா எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இந்த முழு கேஸோட ஆதாரமே கல்லுல செதுக்குன ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் இந்த உடையார்குடி கல்வெட்டு. இது கொலையாளிகளோட பேரையும் அவங்க சொத்து என்ன ஆச்சுன்னு சொல்லுது. 3 பிராமண அதிகாரிகளோட பேரை சொல்லி இவங்க தான் துரோகிகள்னு கல்வெட்டு தெளிவா சொல்லுது. அப்போ கேஸ் முடிஞ்சுடுச்சா? இல்ல, இது அரச குடும்பத்தையே சந்தேகப்பட வச்சது. இதுக்குள்ள ஒரு பெரிய சதி இருக்குன்னு நினைச்சாங்க. ராஜராஜன் ரொம்ப லேட்டா தீர்ப்பு சொன்னதால உத்தம சோழன் தான் குற்றவாளிகளை காப்பாத்தினாருன்னு ஒரு தியோரி வந்தது. ஆனா அந்த கல்வெட்டு உண்மையிலேயே ராஜாவோட நேரடி உத்தரவுதானா? இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அது ராஜாவோட உத்தரவே இல்ல, அது ஒரு தனியார் நிலப்பத்திரம். அதாவது ராஜராஜன் கொலையாளிகளோட நிலத்தை விக்கிறதுக்கு அனுமதி தான் கொடுத்திருக்காரு, தீர்ப்பு சொல்லல. அப்போ அந்த தாமதத்துக்கு காரணம் சதி இல்ல, அது வெறும் ஒரு ஆபீஸ் ப்ரொசீஜர் தான். சரி, அரண்மனை சதி இல்லன்னா அப்போ எதுக்கு கொலை பண்ணாங்க? க்ளூ அவங்க பேர்லயே இருக்கு. ஆதித்த கரிகாலன் பாண்டிய மன்னனை கொன்னதுக்கு பழிவாங்கத்தான் இந்த கொலை நடந்திருக்கு. இது ஒரு ரிவெஞ்ச். கொலையாளிகளோட பட்டங்கள் பாண்டிய மன்னர்கள் கொடுத்தது. இதிலிருந்து அவங்க விசுவாசம் யாருக்குன்னு தெரியுது. இந்த ஒரு உண்மை சோழ வரலாற்றோட முக்கிய பக்கங்களையே மாத்தி எழுதுது. அப்போ உத்தம சோழன் நிரபராதி, கொலையாளிகள் பாண்டியர்களோட விசுவாசிகள். இது ஒரு அரசியல் பழிவாங்கல். ஆக்கா, சோழ அரச குடும்பம் மேல இருந்த பழி இப்ப நீங்குது. ஒரு கல்வெட்டை சரியா புரிஞ்சுகிட்டா அது எப்படி மொத்த வரலாற்றையும் மாத்துது பாருங்க.